கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி போடலாம். பட் இன்னைக்கு நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மிக சிறந்த 2 பக்தர்களை பத்தி நம்ம வந்து பேச போறோம். பக்தர்கள் அப்படின்னு ஒரு முறையே வந்து ராஜராஜ சோழன் இருந்து பாண்டியர்கள் காலத்துல இருந்த அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இல்லாம ரீசெண்டா இப்போ விச் மீன்ஸ் ஒரு 200 வருஷம் முன்னாடி, ஒரு 300 வருஷம் முன்னாடி ஆங்கிலேயர்கள்லாம் இங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ அதுல இருந்த 2 ஆங்கிலேயர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவ்வளவு நற்பணிகள் செஞ்சு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர்களாவே வந்து மாறி இருந்தது வந்து ஒரு அந்த ஹிஸ்டரியா கேட்கும்போது ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இன்னைக்கு அதை தான் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா, இவர் வந்து மதுரையில வந்து ஒரு கலெக்டரா இருக்காரு. ரிசர்வ் பீட்டர்ன்ற ஒரு ஃபாரின்ல இருந்து வந்த ஒரு பர்சன். அவர் வந்து மதுரையில ஒரு கலெக்டரா இருக்காரு. அவருடைய ஆஃபீஸ் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வந்து குதிரையிலே வெளியே வலம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் டைரக்டா வெளியே வந்து ஸ்லிப்பர்லாம் கழட்டிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் நடந்தே வந்து ஆஃபீஸ் போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில வந்து இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே வந்திருக்காரு. அதனால மக்கள் எல்லாம் அவர் வந்து பாசமாக என்ன பேர் வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய மழை வருது. இன்ஃபேக்ட் வெள்ளம் வந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மழை வருது. அந்த மழை வந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் பீட்டர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காரு நைட் டைம். ஏன்னா மழை வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போறாங்க தெரியுது, ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பர்டிகுலர் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பொண்ணு அவங்க வீட்டு வெளியே நின்றுட்டு பீட்டர் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, யார் இந்த குட்டி பொண்ணு நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, யாருமா நீ இங்கேயாம வந்து இவ்வளோ கொட்டுற மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, என் கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அவருடைய கையை அந்த குட்டி பொண்ணு பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவருடைய வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடு அந்த மழையினால இடிஞ்சு மொத்தமா அப்படியே வந்து மண்ணோட மண்ணா வந்து ஆயிடுது. இவர் ஒரு செகண்ட் வந்து பயங்கரமா ஷாக். இது என்னடா இது, ஒரு செகண்ட் நாங்க இருந்திருந்தா இன்னும் நானும் வந்து இறந்து போயிருப்பேன், இவ்வளவு நாளா நான் வழிபட்டு இருந்த அம்மன் தான் இந்த குழந்தை ரூபத்துல வந்தாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்து, யாரு மணி அப்படி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப தூரத்துல போயிட்டே இருக்கான். அந்த பொண்ணை பின் தொடர்ந்து இவர் போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிட்டு காணாம போயிடுறாங்க. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் தான் குழந்தை வடிவத்தில் வந்து என்ன காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ரிசர்வ் பீட்டர் அப்படிங்கிற பீட்டர் பாண்டியன் அப்படிங்கிற அந்த கலெக்டர் என்ன பண்றாரு, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அவங்க வந்து கால் நடுக்க நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதத்துக்கும் 50 பவுனால ஒரு காலணிகள் மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஒரு பக்கம் 50 பவுன், இன்னொரு பக்கம் 50 மாதிரி வந்து தங்கம், வைடூரியம், மாணிக்கம் அதெல்லாம் பொதிச்சு ஒரு 100 பவுண்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் கோல்டு ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லலாம், கோல்டு ஷூ அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு காணிக்க கொடுக்குறாரு. இன்னைக்கு லெவல்ல சித்திரை மாசத்துல பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நடக்கும். இன்ஃபேக்ட் அதை பற்றி நிறைய வந்து பேசுறதுக்கு இன்னொரு நாள் நம்ம வந்து பேசுவோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொல்றது, அப்புறம் வந்து அவங்களுடைய சொக்கன் மீனாட்சி அவங்களுடைய திருக்கல்யாணம் எதனால வந்தது, அப்புறம் வந்து சித்ரா பௌர்ணமி அந்த பர்டிகுலர் டேட்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. கமிங் பேக் டு த டாபிக், இவர் வந்து அந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து ஷூ வந்து கொடுக்குறாரு. இன்னைக்கும் அந்த ஷூல கீழே, அதாவது அந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் பீட்டரின் காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி நம்மளால வந்து பார்க்க முடியுது. இன்னொரு இடத்துல கொல்கத்தால, ஓகேங்களா, அங்கேயும் வந்து ஒரு ஆங்கிலேயர், அவர் வந்து ஒரு கலெக்டர், அவர் கூடவே வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து யோகி இந்த சென்ஸ் ரொம்பவே வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிற ஒரு பர்சன். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கலெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கலெக்டர் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்காரு. எதனால ஃபீலிங்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் ஃபேமிலிலாம் ஃபாரின்ல இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், அவங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, அவங்க என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதான விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிற, முட்டாள்தனமாக இருக்கு அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க சொல்லிட்டு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ரூம்ல போட்டு லாக் பண்ணி இவர் வந்து வெளியே இருந்துட்டு இருக்காரு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இவர் வந்து அந்த படி உள்ள இருக்கிற பர்சன் வந்து கதவு லாக் பண்றாரு. கதவு திறந்ததும் வெளியே வந்துட்டு, உங்க ஃபேமிலியில நல்லா தான் இருக்காங்க, ரீசெண்டா அங்க வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு வீட்டுல, அதனால இப்போதைக்கு அவங்க வேற வீட்டுல இருக்காங்க, பட் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இவன் சுத்த பைத்தியக்காரனா இருக்கா, ரூம்குள்ள தான் இருந்தா இவங்க ஃபாரின்ல போயிட்டு எங்க ஃபேமிலிலாம் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது.
ஸோ அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே வந்து போயிடுது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க அந்த பர்டிகுலர் கலெக்டருக்கு வந்து ஒரு கடிதாசு வருது. எங்கெங்க கடிதாசு வருதுன்னா ஃபாரினில் அவங்க பொண்ணு எதிர ஒரு கடிதாசு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சதா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்தார். அவர் வந்து ரொம்பவே நல்ல பர்சன். அதாவது அவர் நாங்கள் திருப்பி அனுப்பத்தையும் எங்களுக்கு மனசு இல்லை. அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னு சொன்னதும் இவர் தூக்கி வாரி போட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன வர்றாருன்னா, அவர் ரிட்டையர்லாம் ஆன அப்புறம் மதுரைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த வளாகத்திலேயே வந்து பஞ்சகச்சம்லாம் கட்டிக்கிட்டு அதே மாதிரியே மதுரை மீனாட்சி அம்மனுக்கே வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பார்த்த பீட்டர் பண்டிட் அவருடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யூஸ்வலி அவருடைய பர்த் வந்து வேற கண்ட்ரி. ஸோ அவர் இங்கே வந்து ரிட்டையர் ஆன அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் எல்லாருமே ரிட்டையர் ஆன அப்புறம் அவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா. ஸோ அவர் வந்து அங்கே போகவே இல்லை. அவர் என்ன பண்ணுறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்டே வந்து அங்கேயே நான் இருக்கேன், என்னுடைய தொண்டு ஃபுல்லாக மதுரை மீனாட்சி அம்மன் தான் செய்வேன்னு சொல்லி அங்கேயே மொத்தமாக அவர் செஞ்சு அவர் இறந்த அப்புறமும் அவரோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உடல் என்னோட முகம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரி என்னை உள்ள புதைங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அளவும் அங்கேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அவருடைய சமாதி இருக்கிறதாகவும் அந்த பர்டிகுலர் சமாதி அவருடைய முகம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரியே வந்து இருக்கு அப்படிங்கிறதும் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதை விட அதிகமான சிறப்புகள்லாம் இருக்குது. அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தர் நல்லா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.